இந்தியா கூட்டணியை உருவாக்க முயற்சி எடுத்த நிதிஷ்குமாருக்கு அதன் தலைவர் பதவி கொடுக்கப்படவில்லை, அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்பதால் அவர் விலகியதாக காரணம் சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க தகுதி உள்ளவரா நிதிஷ்குமார் என்று பார்க்கும்போது, அவரது ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு தற்போது 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பீகாரில் உள்ளனர். அவர் பீகார் முதல்வராக இருந்தபோதும் அவருக்கு 45 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர். பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்பதால் 79 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் லாலுவின் ஆர்ஜேடி கட்சி நிதிஷ்குமாருக்கு முதல்வர் பதவியை கொடுத்தது. அருணாச்சல பிரதேசத்தில் நிதிஷ் கட்சியில் வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபியில் இணைந்துவிட்டனர். மணிப்பூரில் வெற்றி பெற்றவர்களும் பிஜேபியில் இணைந்துவிட்டனர். மக்கள் செல்வாக்கு இல்லை என்றாலும் அவர் பாசிச எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில் ஸ்டாலின் போலவோ லாலு பிரசாத் யாதவ் போலவோ பாஜக எதிர்ப்பு கொள்கை உடையவரா என்று பார்த்தால் அவர் பதவிக்காக எங்கு வேண்டுமானாலும் சாய்பவர் என்றே வரலாறு சொல்கிறது. நிதிஷ்குமார் யார் என்று தெரிய வேண்டுமென்றால் அதற்கு பீகாரின் அரசியல் வரலாறும், ஜனதா கட்சியின் அரசியல் எழுச்சி வரலாறும், பிற்படுத்தப்பட்ட மக்களின் அரசியல் எழுச்சி வரலாறும் தெரிந்திருக்க வேண்டும். 1970களில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தலைமையில் உருவான இயக்கத்தில் அன்றைய பாட்னா பல்கலைக்கழக மாணவர் தலைவரான லாலு பிரசாத் யாதவ் ஜேபிக்கு நெருக்கமான தலைவராக இருந்தார். அதே சமயத்தில் நிதிஷ்குமாரும் இருந்தார். இதே காலகட்டத்தில் பாட்னா பல்கலைக்கழகத்தில் இன்றைய ஒன்றிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் பீகார் பிஜேபி தலைவர் சுசில்குமார் மோடி போன்ற ஏபிவிபியைச் சேர்ந்தவர்களும் ஜேபியின் இயக்கத்தில் இருந்தார்கள். பல்கலைக்கழகத்தில் லாலுவின் செல்வாக்கு ஏபிவிபியின் வேலை திட்டத்திற்கு எதிராக இருந்ததால் ஜெயப்பிரகாஷ் நாராயணனிடம் லாலு குறித்து அவதூறு குற்றச்சாட்டுகளை வைப்பதன் மூலம் மாணவர் அரசியலில் இருந்து அவரை அகற்ற நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் மிசா சட்டத்தில் லாலு கைது செய்யப்பட்டார். நெருக்கடி நிலையை தீவிரமாக எதிர்த்த இளம் தலைவரானார். இந்திரா காந்தியின் அவசர நிலைக்கு பிறகு நடந்த தேர்தலில் காங்கிரஸை தோற்கடித்து மொரார்ஜி தேசாயின் ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அப்போது சிறையில் இருந்தபடியே 3.7 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று தனது 29 வயதில் மிக இளம் பாராளுமன்ற உறுப்பினராக ஜனதா கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் லாலு. 1980ஆம் ஆண்டு பீகார் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட லாலு 1989ஆம் ஆண்டு பீகாரின் எதிர்க்கட்சி தலைவராகிறார். 1990இல் ஜனதாதளம் பீகாரில் ஆட்சியை பிடிக்க ஜனதாதளத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவுடன் முதல்வராக பதவியேற்றார் லாலு. அந்த நாட்களில் லாலு பிற்படுத்தப்பட்டவர்களின் பெரும்பான்மை ஆதரவு பெற்ற தலைவராக உருவாகியிருந்தார். விபி சிங் அரசு கொண்டு வந்த மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டை உறுதியாக ஆதரித்தார் லாலு. ராம ரத யாத்திரையை துணிச்சலுடன் தடுத்து நிறுத்தி கலவர நோக்கத்துடன் ரத யாத்திரை நடத்திய எல்கே அத்வானியை செப்டம்பர் 23, 1990 அன்று சமஸ்திபூரில் கைது செய்தார். விபி சிங் அரசை பாரதிய ஜனதா கட்சி கவிழ்த்தபோது விபி சிங் அரசையும் அவரையும் கடைசி வரை ஆதரித்தார் லாலு. ஓபிசி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கவே பாபர் மசூதியை RSS இடித்தது என்று உறுதியாக கூறினார் லாலு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட 25வது ஆண்டு பத்திரிகையாளர்களிடம் லாலு பேசிய கீழ்காணும் வார்த்தைகள் முக்கியமானவை. சுதந்திரமடைவதற்கு முன்பிருந்த இந்தியா அதன் மதச்சார்பற்ற செயல்பாடுகளால் கொண்டிருந்த புகழ் உலகறிந்தது. சங் பரிவாரங்களும் அதன் கிளை இந்துத்துவ அமைப்புகளும் எப்போதுமே அந்த புகழை சீர்குலைக்கும் முயற்சிகளோடு இயங்கி வருபவை. இனவாதமும் பிரிவினைவாதமும் தான் அவற்றின் கொள்கைகள். மண்டல் கமிஷனின் இடஒதுக்கீடு குறித்தான அறிக்கைகளுக்கு பின்னர் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோரின் நலன் அதிகரித்தது. அதை பலவீனப்படுத்துவதற்காகவே பாபர் மசூதி இடிப்பு நடத்தப்பட்டது. இடிக்கப்பட்டது பாபர் மசூதி என்றாலும் நொறுங்கி சிதறியது இந்திய தேசத்தின் இதயம்தான் என்று பேசியவர் லாலு. அந்த நாட்களில் பிஜேபி கூட்டணியில் இருந்தவர் நிதிஷ். 1990ஆம் ஆண்டு லாலு ஆட்சியை பிடிக்கும்போது 39 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 11.61% வாக்குகளை பெற்று 3வது பெரிய கட்சியாக இருந்த பாஜக தன் சித்தாந்த எதிரியான லாலுவை வீழ்த்த வழிதேடிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் 1990இல் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமல்ல, ஜனதாதளம் கட்சியை உடைத்து
பாரதிய ஜனதா கட்சி உருவான போதே அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் லாலு. பாஜக தலைவராக இருந்த வாஜ்பாய் பிரிட்டிஷ் ஆதரவாளராக செயல்பட்டதை லாலு அம்பலப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரரும் ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக இருந்த தேவிலால் அவர்களின் தலைமையில் அகில இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் சங்கத்தின் சார்பாக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆங்கிலேயருக்கு காட்டிக் கொடுத்த வாஜ்பாய் மிகப்பெரிய தேசபக்தர் என்று துண்டறிக்கைகள் வெளியிட காரணமாக இருந்தது லாலுதான். பாராளுமன்றத்தில் சாவர்கர் படம் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து பிரிட்டிஷ் அரசிடம் மன்னிப்பு கேட்டவருக்கு பாராளுமன்றத்தில் படம் திறக்க கூடாது என்று மக்களவையில் வாஜ்பாயின் எதிர்ப்பையும் மீறி பேசியவர் லாலு. தனது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் RSS தத்துவ மூலமான கோல்வால்கரின் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புத்தகத்தை எடுத்துச் சென்று அனைவரையும் அந்த புத்தகத்தை எரிக்கச் சொல்லி முதல் ஆளாக அவரே எரித்தார். 1990ஆம் ஆண்டு காங்கிரசின் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலேயே பாஜக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருந்தார் லாலு. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் 19 இடங்களையும் 1999 நாடாளுமன்ற தேர்தலில் 23 இடங்களையும் வென்று இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்த பாஜக பீகாரில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. அதற்கு காரணமும் லாலுதான். இப்படிப்பட்ட லாலுவை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் தான் இன்னொரு பிற்படுத்தப்பட்ட முகமான நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுத்து வளர்த்தது பாஜக. ஆம், நிதிஷ்குமாரின் முதுகில் ஏறி பாஜக வளரவில்லை. பாஜக தன் முதுகில் நிதிஷ்குமாரை ஏற்றி லாலுவிற்கு எதிராக வளர்த்தது. 1995இல் லாலு ஆட்சியை பிடித்தபோது அந்த தேர்தலில் 41 இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சியாக பாஜக வந்தபோது நிதிஷ்குமாரின் சமதா கட்சி வெறும் 7 இடங்களை, அதாவது 7% வாக்குகளைத்தான் பெற்றிருந்தது. 1996ஆம் ஆண்டு தன்னை சோசலிஸ்டாக காட்டிக் கொண்டிருந்த நிதிஷ்குமாரை தன் கைப்பாவையாக இருப்பதற்கான ஆளாக பாஜக தேர்வு செய்தது. 2000ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக 67 இடங்களை பெற்று இரண்டாவதாகவும் நிதிஷ்குமார் 34 இடங்களை பெற்று மூன்றாவது கட்சியாகவும் வந்தார். இந்த நிதிஷ்குமாரைத்தான் 2005ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 88 இடங்களில் வெற்றி பெற வைத்து கூட்டணி ஆட்சியில் ஏற்றியது பாஜக. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி, OPS இருவரையும் கைப்பாவையாக வைப்பது போல புதுச்சேரியில் இப்போது ரங்கசாமி ஆட்சி நடத்துவது போல ஒரு ஆட்சியை பீகாரில் உருவாக்க திட்டமிட்டது பாஜக. மண்டலுக்கு பின்னான அரசியலில் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்டவர்களின் தலைவராக நிற்கும் லாலுவை வீழ்த்த குர்மி இனத்தின் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தியது. நிதிஷ்குமாரை தொடர்ந்து பீகார் மக்கள் ஆதரிப்பது போல ஊடகங்களில் ஊதி பெருக்கினாலும் அவர் தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது 2010ஆம் ஆண்டின் பொதுத் தேர்தலில் மட்டும்தான். அதுவும் பாஜக கூட்டணியில் பெற்ற வெற்றிதான். 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தன்னை விட அரசியலில் ஜூனியரான மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தனது 17 ஆண்டுகால பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினார் நிதிஷ். அந்த தேர்தலில் பீகாரில் ஆளும் கட்சியாக இருந்த நிதிஷ்குமார் கட்சி பெற்ற வாக்குகள் வெறும் 15.8% தான். 2015 சட்டமன்ற தேர்தலில் வேறு வழியில்லாமல் லாலு பிரசாத் கட்சியின் தலைமையிலான மெகா கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார் நிதிஷ்குமார். 101 இடங்களில் போட்டியிட்டு மொத்தம் 80 இடங்களை கைப்பற்றியது இந்த மெகா கூட்டணி. இதில் 71 இடங்களில் வென்றது லாலுவின் கட்சி. இதில் வெறும் 9 இடங்கள் அதிகம் பெற்றிருந்த போதும் நிதிஷ்குமாரின் வாக்குகளை பெற்றுத்தான் RJD வெற்றி பெற்றதாக பரப்பினார்கள். ஆனால் 2020 தேர்தல் எது உண்மை என்று நிரூபித்தது. லாலுவின் சமூக சீர்திருத்தங்களை, சமூக நீதி கொள்கைகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்து அவரை ஊழல்வாதியாக கட்டமைத்த ஊடகங்கள் RSSின் கைப்பாவையாக மாறிப்போன நிதிஷ்குமாரை புகழ்ந்து எழுதி கொண்டிருந்தன. 1973ஆம் ஆண்டு பாட்னா பல்கலைக்கழகத்திலும் JP இயக்கத்திலும் என RSS ஊடுருவிய அனைத்து இடங்களிலும் தத்துவார்த்த போர் நிகழ்த்திய லாலுவை அரசியல் அரங்கில் இருந்து நீக்க வேலை நடந்தது. ஊழல் குற்றச்சாட்டு, சிறை என்று லாலு மொத்தமாக முடக்கப்பட்ட பின்னரும் 2020ஆம் ஆண்டு அவரது மகன் தேஜஸ்வி தலைமையில் தனிப்பெரும் கட்சியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது.
இந்த வரலாற்று பின்புலத்திலிருந்துதான் 2020 சட்டமன்ற தேர்தலின் போது நிதிஷ்குமார் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, நாங்கள் பிஜேபியை எதிர்த்து நிற்கிறோம் என்றார் தேஜஸ்வி. வரலாறு முழுக்கவே பாஜகவை தனது லாபத்துக்கு பயன்படுத்துவது, பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தவர்களிடம் பாஜகவை காட்டி பதவி பெறுவது என்று இருந்த ஒருவருக்கு எப்படி பாசிச எதிர்ப்பின் தலைமை பதவியை கொடுக்க முடியும்? ஜீதன் ராம் மாஞ்சியை வைத்து தன் கட்சியை உடைத்த பாஜகவோடு மீண்டும் கூட்டணி வைத்தவர். அவரை முதல்வராக வைத்துக்கொண்டே அவர் கட்சியை கபளீகரம் செய்கிறது பாஜக என்று குற்றம் சாட்டி மீண்டும் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியேறி வந்தார். அருணாச்சல பிரதேசத்திலும் மணிப்பூரிலும் அவர் கட்சி எம்எல்ஏக்களை உடைத்து தன் கட்சியில் பாஜக சேர்த்த பின்பும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்த போதும் தனக்கு எதிராக சிராஜ் பாஸ்வானை களமிறக்கி தோற்கடித்த பாஜகவோடு மீண்டும் இணையப் போகிறார் என்றால் நிதிஷ் எப்படிப்பட்டவர்? தேர்தல் நெருக்கத்தில் தனது சுயரூபத்தை காட்டாமல் நிதிஷ் இப்பொழுதே பாஜக கூட்டணிக்கு சென்றதுதான் இந்தியா கூட்டணிக்கு நல்லது.